டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இது முக்கியமான ஒரு வீடியோ பதிவு. அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா டிஓ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு டீச்சர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பதிவு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண கடைசி வரை பாருங்கள். டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே குரூப் 1A, குரூப் 1B, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரூப் 1C, இந்த 3 வகையான கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து நடத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பர்டிகுலராக குரூப் 1Cனாலே உங்களுக்கு நிறைய பேர் தெரிய வந்திருக்கும். இல்லை இதுவரை எனக்கு தெரியலனாலும் சரி தெரிஞ்சுக்கிங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமானது. ஏன் அப்படின்னா குரூப் 1C கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா டிஓ எக்ஸாம் இதுவரையும் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலமாக எக்ஸாம் நடத்துகிறாங்கன்றது இன்னும் நிறைய பேர் தெரியாமல் இருக்குது. முடிஞ்சவளுக்கு நீங்கள் இந்த டிஓ எக்ஸாம் வந்து படிக்கணும் ஆசைப்பட்றீங்க, நான் இந்த எப்படின்னா டிஓ ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு சரியான ஒரு நேரம் தான் இது நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நம்ம இதுக்கான கிளாஸ் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உங்களுக்கு விருப்பமாக இருக்குது நான் வந்து டிஓ தான் ஆகணும், என்னுடைய கோல் வந்து டிஓ தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக நான் இந்த அட்டம் நான் எழுதணும், அதுக்கான கைடன்ஸ் வந்து வேறு எங்கன்னா தேடிட்டு இருந்தால் சரியான ஒரு கைடன்ஸ் நம்மக்கிட்ட வந்து போயிட்டு இருக்கு. ஏன் அப்படி நான் சொல்லிட்டு இருக்கேன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1ல் கிளியர் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மேமும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் சேர்ந்து தான் உங்களுக்கு கிளாஸ் வந்து நம்ம ரன் பண்ண போகிறோம். அதனால் வந்து டைரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸுடைய ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெட்டராக தான் இருக்குன்னு நான் சொல்லிப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது முழுக்க தமிழ் வழியில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கும் டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா தமிழ் வழியில் படித்தா குரூப் 1 எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதை நிவர்த்தி செய்யும் பட்சத்தில் நம்முடைய கிளாஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான கான்டாக்ட் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல. இதில் நீங்கள் வாட்ஸ்அப் வந்து கான்டாக்ட் பண்ணி ஃபீஸோட ஸ்ட்ரக்சர் வந்து எவ்வளோ நீங்கள் கேட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமை பொறுத்தவரை நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி என்னென்னா, நான் நோட்டிஃபிகேஷன் வந்தால் சார் படிப்பேன், நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம், நோட்டிஃபிகேஷன் வந்து வருமா வராதா அந்த மாதிரி ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாருக்கும் ஒரே ஒரு ரீசன் தான், நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியாது. காரணம் வந்து இது குரூப் 1 சர்வீஸு. நீங்கள் பர்டிகுலராக மேஜர் சப்ஜெக்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம். பட் ஆனால் இங்கே வரும்போது ஒரு 10 யூனிட்டில் சரிங்களா 10 விதமான சப்ஜெக்டில் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த மாதிரி படிக்கும்போது நிறைய ஏற்றத்தாழ்வுகள் வந்து இருக்குது. சில சப்ஜெக்டில் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, சில சப்ஜெக்டில் வந்து ரொம்ப வீக்காக இருப்பீங்க. அதெல்லாம் நிவர்த்தி செய்யணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இப்போவே இன்னிலேருந்தே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் தான் அப்கமிங் வரக்கூடிய அந்த டிஓ எக்ஸாம் கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும்னு நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம இந்த டிஓ எக்ஸாம் கிளாஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம அப் டு டில் எது வரை நம்ம எடுத்துகிட்டு போவோம்னா அப்கமிங் வரக்கூடிய ப்ரிலிமினரி எக்ஸாம் வரையும் நம்ம எடுத்துகிட்டு போவோம். இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 8,999 அந்த ஒரு அமௌண்ட் நம்ம உங்களுக்கு சார்ஜ் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த அரிய ஒரு வாய்ப்பை வந்து நழுவிடாதீங்க. நான் திருப்ப தான் சொல்லுவேன். ஏன்னா சில நேரங்களில் வந்து நம்ம இன்றைக்கி படிச்சுக்கலாம் நாளைக்கு படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம நாட்களை வந்து கடத்திட்டே இருந்தால் சடனாக வந்து பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து சடனாக வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்காக சொல்லிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.